நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அது கிறிஸ்துமஸ். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஹல்லேலூயா, அது குட் ஃப்ரைடே. இந்த நாள் ஏசாயா 53:10 தெளிவாக கூறுகின்றது, கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் தொங்கின போது அவர் கண்ட சந்ததி தான் நாம். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற இந்த NCC நியூ கவர்னன்ட் சர்ச் பீப்பிள் தான் அவர் அஞ்சு கண்ட சந்ததி. ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது 7 வார்த்தைகளை கூறினார். அந்த 7 வார்த்தைகளை இன்று ஒரு புதிய தனித்துவமான ஒரு வித்தியாசமான முறையில் நமக்கு முன் வைக்கப்படுகின்றன. அந்த ஒரு நம்மை ஒரு ஆழமான அனுபவத்துக்கு கொண்டு செல்ல வருகின்றனர் நம்முடைய எல்டர் ரெஜின் ஆன்டி. அவர்களை நாம் கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களை பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றும் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றும் கட்டளையிட்டார். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றது. ஏவாள் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை புசித்தான். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. மீறுதலினால் அது முதல் தேவனுக்கு விரோதியானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆதார வசனம் லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எபிரேயர் 9:22 படி நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது.
பரிகாரமாக அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதின் நிமித்தம் அவர் பிதாவிடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இருப்பாய். ரோமர் 10:9 படி கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போஸ்தலர் 4:12 படி அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆம், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்கும் இன்று ரட்சிப்பு உண்டு. எந்த நேரத்தில் மனம் திரும்பினாலும் இயேசுவின் ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மிக பெரிய பாக்கியம், அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசுவோடு கூட இருப்பவர்கள் இருக்கிற இடம் அது எதுவாய் இருந்தாலும் பரதேசி. ஆம், அவர்கள் பரதேசியில் அல்லது இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். இதைத்தான் இயேசு சிலுவையில் நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்றார். வசனம் யோவான் 19 அதிகாரம் வசனங்களில் 29 30. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் என்பது. அதோ உன் மகன், அதோ உன் தாய். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக. பிதாவின் சித்தம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் இந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் அன்பு செலுத்துவது. மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 37, 38, 39, 40 படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நமக்காக இயேசு சிலுவையில் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆம், இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். கடைசி நிமிடம் வரையிலும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய குடும்பத்திடமும் அன்பு கூர்ந்து நினைத்தார். அந்த அன்பின் நிமித்தமாக இயேசு சிலுவையில் தம்முடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றும் சீஷனை நோக்கி, இதோ உன் தாயும்
கூறினார். நமக்காக பாவமானார். அது நிமித்தம் பிதாவோடு ஒன்றாயிருந்த இயேசு பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கதறினார். ஐந்தாம் வார்த்தை, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்பதே. இருக்கிறேன். மத்தேயு 7 மற்றும் 8 வசனத்தின்படி, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இயேசு பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அதை தேவன் தருவார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அப்படி இருந்தும் இயேசு தனக்காக வேண்டி ஒன்றும் கேட்காமல் அவர் சிலுவையில் பிதாவின் சித்தத்தை முழுமையாய் செய்து முடிக்க நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை மீண்டும் தாழ்த்தினார். என் மூலமாக இந்த ரட்சிப்பு நிறைவேற என்னையே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆறாம் வார்த்தை, எல்லாம் முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக வந்தாரோ அந்த திட்டம் இப்பொழுது நிறைவேறுகிறது. அந்த திட்டம் என்ன என்பதை தேவன் ஏசாயா 61:1-2-3 வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆம், சாத்தானின் மேல் இயேசு தேவனுடைய நீதியை சரிக்கட்டி முடித்தார். ஆம், சாத்தானின் மேல் இயேசு தேவனுடைய நீதியை சரிக்கட்டி முடித்தார். அது நிமித்தமாக பாவம் முடிந்தது. பாவத்தின் விளைவுகளான வியாதி முடிந்தது, சாபம் முடிந்தது, தரித்திரம் முடிந்தது, துன்பம் முடிந்தது, பயம் முடிந்தது, மரணம் முடிந்தது. இதைத்தான் இயேசு சிலுவையில் வெற்றி முழக்கமாக, இதைத்தான் இயேசு சிலுவையில் வெற்றி முழக்கமாக எல்லாம் முடிந்தது என்றார். லூக்கா 23 சுவிசேஷத்தின்
46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யோவான் 5:26 படி பிதாவானவர் தம்மில் தானே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆம், இயேசுவும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 1:4 படி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ரோமர் 6:23 படி பாவமானது நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். பாவமானது நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு ஜீவனை அவர் பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார் என்பதை சிலுவையில் இயேசு ஜீவனை அவர் பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார் என்பதை சிலுவையில் இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றார். ஆமென்.